Hello students, happy morning to everyone. Last video la enna paathom SQC அப்படினா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, statistical quality control. இன்னைக்கும் அதே தான் பார்க்க போறோம். Statistical quality control னா first என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. So ஒரு இண்டஸ்ட்ரியில manufacture பண்ற ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்றது தான் இந்த SQC. சரியா, இதை கவர்மெண்ட் யூஸ் பண்றாங்க. சின்ன சின்ன ப்ராடக்ட்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய ப்ராடக்ட் வரைக்கும் இந்த SQCயை யூஸ் பண்ணி தான் ஸோ அந்த ப்ராடக்டோட லெவல் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கா இல்லை அது வந்து ஸ்டாண்டர்ட் லெவலை விட ரொம்ப ஹையாக இருக்கா இல்லை லோ லெவலில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. சரியா, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா நம்ம மேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா கண்ட்ரோல் சார்ட் அதை யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். அப்போ கண்ட்ரோல் சார்ட்டை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோல் சார்ட்னா என்னன்னு தெரியணும் இல்லையா. கண்ட்ரோல் சார்ட்டுங்கிறது அதில் 2 டைப்ஸாக இருக்குது. அதில் ஒன்று எக்ஸ் பார் சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஆர் சார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்போ எக்ஸ் பார் சார்ட் அப்படின்னா என்னென்னா மீன் சார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மீன் அப்படின்னாலே ஆவரேஜ்னு தெரியும். அந்த ப்ராடக்டோட ஆவரேஜ் ஸ்டாண்டர்ட் லெவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் அந்த எக்ஸ் பார் சார்ட்டை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆர் சார்ட் அப்படிங்கிறது அந்த ப்ராடக்டோட ரேஞ்ச் ஸ்டாண்டர்ட் லெவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் ஆர் சார்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் அந்த ஃபார்முலாவை ஃபுல்லாமே ரீகால் பண்ணிடலாம். ஏன்னா எக்ஸ் பார் சார்ட்டுக்கும் 2 செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது, ஆர் சார்ட்டுக்கும் 2 செட் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா. அதில் எக்ஸ் பார் சார்ட்டோட ஃபார்முலாஸ் பாருங்கள். எக்ஸ் பார் சார்ட் இஸ் ஈக்குவல் டு, இதில் 2 டைப்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கலன்னா இன்னொரு செட் ஆஃப் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? If standard deviation is given, UCL is equal to x double bar plus 3 into sigma by root n and center line x double bar and LCL is equal to x double bar minus 3 into sigma by root n. இது எல்லாமே மூணுமே என்ன ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா UCL and CL and LCL ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கலனா, சரியா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நாட் கிவன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கலனா அதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா UCL and CL and LCL is equal to x double bar plus A2 into R bar. இங்கே x double bar சேம் x double bar minus A2 into R bar. ஃபார்முலா தெரிஞ்சாதான் இதை யூஸ் பண்ணி 5 மார்க் சம்லாம் போட முடியும். அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா சேம். இங்கே UCL அப்படிங்கிறது என்ன? அப்பர் கண்ட்ரோல் லிமிட். CL அப்படிங்கிறது சென்டர் லைன், LCL அப்படிங்கிறது லோயர் கண்ட்ரோல் லிமிட். அதாவது அந்த ப்ராடக்டோட ஸ்டாண்டர்ட் லெவல். இந்த CLங்கிறது எதை டினோட் பண்ணுன்னா ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கா இல்லையான்னு. இந்த UCL அப்படிங்கிறது அப்பர் கண்ட்ரோல் டாலரன்ஸ். ஓகேவா, அது வரைக்கும் மட்டும்தான் டாலரேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணும். இங்கே LCL அப்படிங்கிறது லோயர் கண்ட்ரோல் டாலரன்ஸ், அதை ஸ்டாண்டர்ட் பண்ணும். சேம் அதே மாதிரி தான் இங்கே நம்ம சிலபஸில், அதாவது நம்மளோட எக்ஸசைஸில் 5 மார்க் சம் எல்லாமே இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் போடுவோம். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடணும்னா ஸோ சாம்பிள் சைஸ் என்னுக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, 2, 3, 4, 5, 6 என்ன சைஸ் வேணாலும் கொடுத்துருப்பாங்க. சம்லேயே அதையும் டினோட் பண்ணியிருப்பாங்க. அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் A2 வேல்யூ இருக்கும். அதே மாதிரி ஆர் சார்ட்டில் இருக்க D4 வேல்யூ அண்ட் D3 வேல்யூ இருக்கும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரே ஒரு சம் மட்டும் லாஸ்ட் வீடியோவில் போட்டேன். ஸோ அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை யூஸ் பண்ணி ஒரே ஒரு சம் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே எந்த மாடல் சம்மும் கிடையாது. சேம் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஏதாவது டேட்டாஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் சம் போடணும். அப்போ எக்ஸ் பார் சார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்காம டேட்டா ஸ்டேபிள் வேல்யூஸில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஓகே, இப்போ அடுத்து ஆர் சார்ட்டுக்கு வாங்க பார்க்கலாம். இது எக்ஸ் பார் சார்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலாவா. இதே மாதிரி ரேஞ்ச் சார்ட்டுக்கு பாருங்கள். ஸோ ஆர் சார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி 2 செட் ஆஃப் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா 1 செட் ஆஃப் ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கலன்னா அனதர் செட். சேம் UCL is equal to upper control limit is equal to R bar plus 3 into sigma R. CL is equal to R bar, LCL is equal to R bar
மைனஸ் 3 இன்ட்டு சிக்மா ஆர். இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எந்த சம்முமே நம்ம சிலபஸில் கொடுக்கவே இல்லை. பட் இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. இங்கே ரேஞ்ச் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்க, ஆர் பாரோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது டேட்டாஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நமக்கு போட தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கலனா என்ன ஃபார்முலான்னு பாருங்கள். UCL is equal to D4 into R bar and CL is equal to R bar. LCL is equal to D3 into R bar. இதை யூஸ் பண்ணி தான் எக்ஸசைஸில் இருக்க 5 மார்க் சம்மெல்லாம் போட போகிறோம். அப்போ ஏதாவது ஒரு சம்மில் இங்கே ஆர் சார்ட் கண்டுபிடிக்கணும்னா ஆர் பாரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சேம் D4ஓட வேல்யூ அண்ட் D3ஓட வேல்யூலாம் ஒரு டேபிளில் கொடுத்துருப்பாங்க. எப்படி நம்ம நார்மல் டேபிளுக்கு புக்கில் லாஸ்ட் பேஜில் நார்மல் டேபிள் வேல்யூ கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இதுக்குமே இந்த சார்ட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு D4 வேல்யூ, D3 வேல்யூ அண்ட் A2 வேல்யூ புக்கில் பின்னாடி பக்கம் நல்லா கலர்ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸ் எடுத்துக்கலாம். அப்படி டேபிள்ஸ் கொடுக்கலன்னா ஒவ்வொரு சம்லேயுமே கொடுத்துருக்காங்க, தனியாக வேல்யூஸ்மே கொடுத்துருக்காங்க. D4 வேல்யூ, D3 வேல்யூ, A2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டோமா? இப்போ இதுக்கடுத்து எக்ஸ் டபுள் பாரோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? எக்ஸ் டபுள் பாரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு மீன் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ சமேஷன் எக்ஸ் பார் டிவைடட் பை என். சமேஷன் எக்ஸ் பார்ங்கிறது கொடுத்துருக்க மீன் வேல்யூ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் சமேஷன் எக்ஸ் பார். சமேஷன் எக்ஸ் பார் டிவைடட் பை என்கிறது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், அதாவது டேட்டாஸ் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணுறதா. நம்பர் ஆஃப் சைஸால் டிவைட் பண்ணிடாதீங்க. சைஸ் அப்படிங்கிறது வேற, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் அப்படிங்கிறது வேற. அப்போ எக்ஸ் டபுள் பார் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சமேஷன் எக்ஸ் பார் டிவைடட் பை என். சேம் ஆர் பார் வேற இருக்கு இல்லையா, ஆர் பார் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா சமேஷன் ஆர் டிவைடட் பை என். அதாவது ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்க எல்லா டேட்டாஸையுமே ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸால் டிவைட் பண்ணுறது தான் ஆர் பார். அப்போ எந்த சம்மா இருந்தாலுமே நமக்கு எக்ஸ் டபுள் பார் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும், தென் ஆர் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு A2 வேல்யூ, D4 வேல்யூ, D3 வேல்யூ இது எல்லாமே தெளிவாக எழுதி ஒன் சைடு எழுதி அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு தென் ரைட் த ஃபார்முலா, அதுக்கப்புறம் அப்ளை த வேல்யூஸ், அதுக்கப்புறம் சார்ட் போட்டோன்னா நமக்கு அது ப்ராசஸ் இன் கண்ட்ரோலா ப்ராசஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோலான்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போ எல்லா ஃபார்முலாஸ் எல்லா டெஃபினிஷன்ஸ் எல்லாமே எகெயின் கிளியர் பண்ணியிருக்கேன். இப்போ அதை யூஸ் பண்ணி சம் போடலாமா? எக்ஸசைஸ் சம் போடுறேன். லாஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம் இல்லையா, அதாவது கொடுத்துருக்க டேட்டா வச்சு எப்படி ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது இல்லாமல் சார்ட் ட்ராப் பண்ணுறது. மீன் சார்ட்டுக்கு மட்டும் போட்டேன் இல்லையா, இன்றைக்கி மீன் சார்ட் அண்ட் ஆர் சார்ட் ரெண்டுக்குமே எப்படி டயக்ராம் போடுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸசைஸில் இருக்க 17th சம்.
ஓகே, எக்ஸசைஸில் இருக்க 17th சம் பாருங்க. ஸோ இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாடலில் லாஸ்ட் வீடியோலேயே போட்டேன். பட் மீன் சார்ட் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். பட் இதில் ஆர் சார்ட்டும் சேர்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுக்கும் கிராஃப் போடணும். கிராஃப் போட்டால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் இன் கண்ட்ரோலா இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோலான்னு சொல்ல முடியும். அதாவது எந்த ப்ராடக்ட்டுக்கு குவாலிட்டி செக் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, எப்பவும் போல் சாம்பிள் நம்பர் 1 to 10 கொடுத்துருக்காங்க, மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரேஞ்ச் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு சமேஷன் ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா, ஏன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, மீன் சார்ட் ஆர் சார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலாவை எழுதுகிறேன் பாருங்கள். மீன் சார்ட் அப்படின்னா எக்ஸ் பார் சார்ட் தானே. எக்ஸ் பார் சார்ட்டுக்கு யூசிஎலுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் 3 into இங்கே டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் A2 into R bar and CL formula X double bar and LCL equal to X double bar minus A2 into R bar. இது X bar chart கான formula. அதே மாதிரி range chart R chart கான formula UCL is equal to R bar D4 into R bar and CL is equal to R bar and LCL is equal to D3 into R bar. நமக்கு தேவையான A2 வேல்யூ, D4 வேல்யூ, D3 வேல்யூ எல்லாமே சம்மில் கொடுத்துருக்காங்க. A2, D3, D4லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன, எக்ஸ் டபுள் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தென் ஆர் பாரை ஃபைண்ட் அவுட் பண்ணிடணுமா. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் டபுள் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்ஸ் டபுள் பார் இஸ் ஈக்குவல் டு summation x bar divided by n. summation x bar அப்படின்னா என்ன, x barங்கிறது மீன் வேல்யூவா, அதனுடைய அடிஷன் இங்கே ஆல்ரெடி நான் ஆட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் 106.6. நான் இங்கே ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சதை எடுத்து எழுதிக்கிட்டேன், நீங்கள் சம்மில் கொடுத்துருப்பாங்கன்னு தப்பாக நினச்சிக்க கூடாது. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நாம தான் எழுதணும். ஸோ 106.6 டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேட்டாஸ் எவ்வளோ, 10 இருக்கு இல்லையா, இஸ் ஈக்குவல் டு 10.66. x double bar கிடைச்சிருச்சு. ஓகே, தென் ஃபைண்ட் ஆர் பார் இஸ் ஈக்குவல் டு summation r divided by n is equal to summation r value 63 divided by number of samples 10 is equal to 6.3. அப்போ x double bar and r bar find out பண்ணிட்டோம். இனிமே லிமிட் வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா, UCL, CL and LCL. ஃபஸ்ட்டு x bar சார்ட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். x bar சார்ட்டோட UCL is equal to x double bar plus D4 A2 into R bar is equal to x double bar oda value 10.66 plus A2 value 0.58 into R bar value 6.3. multiply பண்ணி add பண்ணிடலாமா. த்ரீ 654 கிடைச்சிருக்கு இல்லையா. இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்குது. ஸோ இப்போ டோட்டலாக பேக்கில் இருந்து பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் வைங்க, 1 2 3. அப்போ 3.654 யூசிஎல் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா. இதோட எதை ஆட் பண்ணணும், 10.66 வேறு ஆட் பண்ணணும் இல்லையா. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வந்த வேல்யூ தான் 3.654. அதோட 10.66 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 10.660 3.654 is equal to 14.314. ஓகே, அப்போ upper control limit is equal to 14.314. இது UCL value. Then CL value க்கு என்ன formula, x double bar மட்டும்தான் வரும். x double bar ஓட value 10.66. இதுக்கு எந்த கால்குலேஷனுமே தேவையில்ல. x double bar என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூவை அப்படியே போட்டுட்டோன்னா போதும். ஓகே, then LCL x double bar minus A2 into R bar. x double bar ஓட வேல்யூ சேம், இதே வேல்யூவை மைனஸ் பண்ணி எழுத போகிறோம்.
10.66. இங்கே x டபுள் பாரோட வேல்யூ 10.66 மைனஸ் a2 இன்ட்டு r பார். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ தானே ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கோம் இல்லையா? 3.654. இங்கே சப்ராக்ட் பண்ணி எழுதலாம். .006. ஓகேவா? அப்போ மூணு வேல்யூமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இனிமேல் இதுக்கு கிராஃப் போடணும் இல்லையா? ஏன்னா மீன் சார்ட்டோட கிராஃப் போட்டால் தான் அது ப்ராசஸ் இன் கண்ட்ரோலா அவுட் ஆஃப் கண்ட்ரோலான்னு சொல்ல முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் டபுள் பார் ஆர் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸ் பார் சார்ட்கான ஃபார்முலா கிளியராக எழுதிருங்க. ஒவ்வொரு ஆன்சருக்குமே பாக்ஸ் போட்டுருங்க. UCL is equal to, இது அப்பர் கண்ட்ரோல் லிமிட்கான ஆன்சர், இது CLக்கான ஆன்சர், அதாவது சென்டர் லைன்கான ஆன்சர், இது லோயர் கண்ட்ரோல் லிமிட்கான ஆன்சர். இப்போ எக்ஸ் பார் சார்ட்டோட டயக்ராம் போடுங்க. எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான், எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஓகே, சாம்பிள் நம்பர் எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணுவோமா? 1 to 10 வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணிடுங்க. ஆர்ஜின் எப்பவும் 0, 1 2 3 4 5. சாம்பிள்ஸை எப்போவுமே எவ்வளோ பெரிய சம்மா இருந்தாலுமே எந்த சம்மா இருந்தாலுமே சாம்பிள்ஸை எக்ஸ் ஆக்சிஸில் தான் மார்க் பண்ணணும். எக்ஸ் பார் சார்ட்டாக இருந்துச்சுன்னா மீன் வேல்யூவை ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணணும். ஆர் சார்ட்டாக இருந்துச்சுன்னா ரேஞ்ச் வேல்யூவை ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணணும். இங்கே மீன் வேல்யூவை இப்போ ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணிடலாமா? எது மினிமம் வேல்யூ எது மேக்ஸிமம் வேல்யூன்னு பாருங்கள். மீன் வேல்யூவில் மினிமம் வேல்யூ எங்கே இருக்குது? இங்கே 9.6 இருக்கு இல்லையா? ஓகே, அப்போ 9ல் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூ 11 வரைக்கும் இருக்குது. அப்போ 9 11 இருக்குது. சேம் இந்த 3 வேல்யூவையும் பார்த்துக்கோங்க. மினிமம் வேல்யூ 9, ஸோ நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே மேக்ஸிமம் வேல்யூ 14 வரைக்கும் இருக்கு இல்லையா? அப்போ மினிமம் வேல்யூ 9ல் ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் வேல்யூ 14 வரைக்கும் நம்ம பாயிண்ட்ஸ் வேணும். அப்போ இங்கே 5ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? 5ல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி 15ல் கொண்டு போயிட்டு விடலாமா? 10 யூனிட்ஸ் தானே இருக்குது. அப்போ 10 யூனிட்ஸை நம்மளால் தாராளமாக மார்க் பண்ண முடியும் இல்லையா? 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 9 10 11 12 13 14 15 16. இந்த கிராஃப் வேல்யூஸ் நான் போட்ட மாதிரி தான் போடணும்னு கிடையாது. நீங்கள் 1 2 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 15 வரைக்கும் கூட கொண்டு போகலாம். இல்லைனா 2 யூனிட்ஸாக கூட ரைஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஆக மொத்தம் எல்லா பாயிண்ட்ஸுமே மார்க் பண்ணுற மாதிரி தான் கிராஃப் போடணும். ஓகே, இப்போ ஒவ்வொன்றையும் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். 1ல் 11.2 சாம்பிள் வேல்யூஸ் அண்ட் மீன் வேல்யூஸ்க்கு தான் இப்போ இந்த கிராஃப் போட போகிறேன். சாம்பிள் வேல்யூ 1ல் 11.2, 1ல் இங்கே 11.2 கொஞ்சம் எக்ஸஸாக போடுங்க. இது 1 மார்க் பண்ணியிருக்கேன். 1க்கு நேராக 11.2 அண்ட் 2க்கு நேராக 11.8, இன்னும் கொஞ்சம் மேலே இது செகண்ட் பாயிண்ட். அண்ட் 3ல் 10.8, திஸ் ஒன் 3 அண்ட் 4ல் 11.6, 5ல் 11, 6ல் 9.6, 7ல் 10.4, 8ல் 9.6, 9ல் 10.6, 10ல் 10. ஓகே, எல்லா பாயிண்ட்டுமே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா? எதுக்காக 1 2 3 மார்க் பண்ணியிருக்கேன்னு கூட லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். ஏன்னா எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணணும் இல்லையா? ஸோ நீங்கள் கிராஃபில் மார்க் பண்ணுறப்ப ஈஸியாக கிளியராக தெரியும். பட் இங்கே போர்டில் எது முன்னாடி இருக்குது எது பின்னாடி இருக்குன்னு மாற்றி போட்டுறக்கூடாது. ஸோ அதனால் 1 2 3 கொடுத்துருக்கேன். 1லேருந்து 2 ஜாயின் பண்ணுங்கள். 2 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? எல்லா பாயிண்ட்டையும் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ஜாயின் பண்ண பிறகு நாம் UCL CL அண்ட் LCL ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? CL லைன் எவ்வளோ? 10.66. அப்போ 10.66னா இங்கே மார்க் பண்ணிக்கலாமா?
ஸோ ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. இது CL லைன் 10.66. தென் UCL லைன் 14.314. இங்கே 14க்கு மேலே போகுமா? இது UCL. UCL is equal to 14.314 and LCL value 7 point somethingல இருக்கு இல்லையா? இங்கே 8 7 நமக்கு வேணும் இல்லையா? அப்போ 7லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா மினிமம் வேல்யூ 7 இருக்கு. அப்போ இங்கே 2 யூனிட் கீழே போட்டுக்கோங்க. 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 7 பாயிண்ட் அப்படின்னா இது LCL லைன். LCL is equal to 7.006. ஓகே, இது UCL லைன், இது கண்ட்ரோல் லைன், அதாவது சென்டர் லைன் சொல்லலாம். இது LCL. இப்போ இந்த டயக்ராமில் இருந்து ப்ராசஸ் கண்ட்ரோலில் இருக்கா இல்லையான்னு சொல்லிடலாம். நம்மளோட UCL லைனுக்கு மேலே ஏதாவது பாயிண்ட்ஸ் லை ஆயிருக்கா? இல்லை, எல்லாமே UCL லைனுக்கு கீழேயும் அதே மாதிரி LCL லைனை விட மேலேயும் தான் இருக்குது. சரியா? ஸோ நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாமே அப்பர் கண்ட்ரோல் லிமிட் அண்ட் லோயர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு நடுவுலையே தான் லை ஆகிட்டு இருக்கு. எந்த பாயிண்ட்ஸுமே அதுக்கு மேலேயும் போகலை, எந்த பாயிண்ட்ஸுமே அதுக்கு கீழேயும் வரலை. அப்போ ஃபைனல் ரிசல்ட் எப்படி எழுதிடலாம்? therefore there is no points lying out of the control limits. எந்த பாயிண்ட்ஸுமே அந்த கண்ட்ரோல் லிமிட்டை விட்டு வெளியே போகலை. சரியா? ஸோ therefore no points are falling out of the control limits. எந்த பாயிண்ட்ஸுமே மேலேயும் போகலை, கீழேயும் வரலை. அப்போ ஃபைனல் ரிசல்ட் என்ன எழுதணும்? therefore the process is in control அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அந்த ஆன்சரை எழுதிக்கங்க. therefore the process is in control. இதுதான் ஃபைனல் ஆன்சர், கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? therefore the process is in control. எப்போ இன் கண்ட்ரோல்னு சொல்லுவோம்? there is no points lies between out of the control limit. பார்த்தாலே தெரியுது இல்லையா? ஏதாவது பாயிண்ட்ஸ் மேலே இல்லை LCLக்கு கீழே இருக்கா? இல்லை. ஸோ no points are lie out of the control limits. therefore the process is in control எழுதணும். இதுதான் X பார் சார்ட்கான ப்ரொசீஜர். இதே மாதிரி R சார்ட்டுக்கு பாருங்க பார்க்கலாம். ஸோ X பார் சார்ட்டுக்கு போட்டு ப்ராசஸ் இன் கண்ட்ரோலா அவுட் ஆஃப் கண்ட்ரோலான்னு சொல்லிட்டோம். இதே மாதிரி R சார்ட்டுக்கும் கிராஃப் போடணும். அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? R சார்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? R பார் சார்ட்டுக்கு UCL ஃபார்முலா D4 into R bar. D4 value 2.115 into R bar value 6.3. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட், இங்கே ஒரு டிஜிட் இருக்கு இல்லையா? ஸோ 1 2 3 4. ஆன்சர் 13.3245. UCL ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, CL வேல்யூ CL is equal to R bar வேல்யூ மட்டும்தானே வரும். அப்போ R பாரோட வேல்யூவை டைரெக்டாக எழுதிடலாம். 6.3 and LCL வேல்யூ D3 into R bar. D3 வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? சைஃபர் கொடுத்துருக்காங்க இல்லையா? சைஃபர் இன்ட்டு 6.3 is equal to 0. அப்போ இது UCL, இது CL, இது LCLோட வேல்யூ இருக்குது. சேம் இதே மாதிரி தான் கிராஃப் போடணும். பட் Y ஆக்சிஸில் எதை எடுத்துக்கணும்? ரேஞ்சோட வேல்யூவை எடுத்துக்கணும். X பார் சார்ட் இருந்துச்சுன்னா Y ஆக்சிஸில் மீன் வேல்யூவை மார்க் பண்ணுங்க. இதுவே R பார் சார்ட் வேணும்னா Y ஆக்சிஸில் ரேஞ்சோட வேல்யூஸை எடுத்து மார்க் பண்ணணும். X ஆக்சிஸில் சேம் அதே வேல்யூஸ் தான், சாம்பிள் வேல்யூஸ் தான் எழுதணும். 1 2 3 4. சாம்பிள்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் எழுதுங்க. இது R சார்ட்டுக்கான டயக்ராம்னா ரேஞ்சோட வேல்யூஸ் பாருங்க. அதில் மினிமம் வேல்யூ 4 இருக்குது.
மேக்ஸிமம் வேல்யூ 8 வரைக்கும் இருக்கு இல்லையா, அப்போ 1 2 3 போட்டுக்கலாம். பட் இங்கே நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ 13 வரைக்கும் இருக்கு இல்லையா, அப்போ 1ல ஸ்டார்ட் பண்ணி 1ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். எஸ், 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், ஏன்னா மினிமம் வேல்யூ 0 இருக்கு இல்லையா. அப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 13 வரைக்கும் போகணும் இல்லையா. அப்போ 10 யூனிட்ஸ் எழுத வேணாம், 2 2 மார்க் பண்ணிக்கலாம் இல்லையா. 2 4 6 8 10 12 14 and 16. இது y axis ஓட values. இப்போ sample and range கான diagram 1ல 7 1 and 2ல 4 and 3க்கு 8 4க்கு 5 5க்கு 7 6க்கு 4 7க்கு 8 8க்கு 4 9க்கு 7 and 10க்கு 9. ஓகேவா, எல்லா வேல்யூமே மார்க் பண்ணியாச்சு. இது 9க்கு 7. ஓகே, இப்போ பாயிண்ட் எல்லாம் ஜாயின் பண்ணிடலாமா. 1ல இருந்து 2 2 to 3 3 to 4 4 to 5 6 7 8 9 10. ஓகேவா, ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிருங்க. இப்போ யூசிஎல் சிஎல் எல்சிஎல் ட்ரா பண்ணிடலாமா. சிஎலோட வேல்யூ எவ்வளோ, 6.3. அப்போ சென்டர் லைன் இஸ் ஈக்குவல் டு சிஎல் இஸ் ஈக்குவல் டு 6.3 and UCL value 13.32. ஆக மொத்தம் 13 விட எக்ஸஸா போகுது. அப்ப 13 இங்க இருக்கும். இது UCL value. UCL is equal to 13.3245 and LCL value 0. 0ங்கிறது y axisல தான் மார்க் பண்ண போறோம். y is equal to 0 னா இங்க அப்படியே தான் இருக்கும். So y is equal to 0. இந்த x axisக்கு மேலேயே டிராப் பண்றது தான் y is equal to 0ங்கற லைன். அதே மாதிரி x is equal to 0 னா y axisல டிராப் பண்றது தான் நமக்கு அந்த லைன் தேவையில்லை. ஆக மொத்தம் இந்த லைனை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணுங்க, மீதியெல்லாம் மார்க் பண்ணிடுவீங்க. 0ங்கிற வேல்யூவை எங்கே மார்க் பண்ணணும்னா எக்ஸ் ஆக்சிஸில் மார்க் பண்ணுங்க. ஏன்னா y is equal to 0 அப்படிங்கிறது எந்த பாயிண்ட்ல கிராஃபில் லை ஆகும்னா எக்ஸ் ஆக்சிஸில் தானே லை ஆகும். எக்ஸ் ஆக்சிஸில் எந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணாலும் அதனுடைய y வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0வா. அப்போ y is equal to 0னா அந்த லைன் எங்கே லை ஆகும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயே தான் இருக்கும். அப்போ இந்த லைன் தான் y is equal to 0. சேம் அதே லைன் தான். ஓகே, டயக்ராம் பார்த்த உடனே சொல்லிடலாம் இல்லையா, the process is in control out of control. So all the points are lie in the control limits. ஓகேவா, இந்த டயக்ராம்லையுமே ஆர் சார்ட்லையுமே எல்லா பாயிண்ட்ஸுமே எதுக்குள்ள தான் லை ஆயிருக்கு, இந்த கண்ட்ரோல் லைன் UCL கண்ட்ரோல் லைன் அண்ட் LCL கண்ட்ரோல் லைன் ரெண்டு லைனுக்கு நடுவில் தான் பாயிண்ட்ஸ் எல்லாமே லை ஆயிருக்கு. சரியா, therefore the process is in control. அப்போ 17th சம்ல எக்ஸ் பார் சார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் சரி, ஆர் சார்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாலுமே சரி, ரெண்டுக்குமே the process is in controlனு சொல்லிடலாம். ஓகேவா, ஓகே, ரிசல்ட் எழுதிருங்க. இதே மாதிரி பாருங்க, இப்போ 17th சம் போட்டோம் இல்லையா, இதே மாதிரி 18th சம் பாருங்க. 18th சம்ல பார்த்தீங்கனாலே தெரியும், இது வரைக்கும் எப்படி சொல்லி கொடுத்துருந்தேன், சாம்பிள் தனியாக கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி மீன் வேல்யூ தனியாக கொடுத்துருப்பாங்க, ரேஞ்ச் வேல்யூ தனியாக கொடுத்துருப்பாங்க. அப்படியே ஆட் பண்ணி எக்ஸ் டபுள் பார்லேருந்து எக்ஸ் பார், அதே மாதிரி ரேஞ்ச் ஆர் பார்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா. ஆனால் இந்த 18th சம்மை பாருங்களேன், 18th சம் இருக்கட்டும், அதில் சாம்பிள் நம்பர் கொடுத்துருக்காங்க, அப்சர்வேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 10 வரைக்கும் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்சர்வேஷன் பாருங்களேன், வித்தியாசமாக 1 to 4 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்து அதில் மீன் வேல்யூவும் கொடுக்கல, ரேஞ்ச் வேல்யூவும் கொடுக்கல. எப்படி போடலாம்? ஸோ அதுக்காக தான் ஒரு மாடல் சம் போடுறேன் பாருங்கள். அந்த மாடலில் சின்ன சின்ன நம்பராக இருக்க சம்மை போடுறேன். நீங்கள் அந்த 18th சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சிக்ஸ்டீன்த் சம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சாம்பிள்ஸ் 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க இல்லையா.
நார்மலாக இருக்க நம்பரை வச்சு இங்கே நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் கால்குலேட்டரை யூஸ் பண்ணி அந்த பாயிண்டில் இருக்க நம்பருக்கு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ 16th சம் போடுறேன். ஓகேவா? இப்போ என்னன்னா 16th சம்மில் இது வரைக்கும் போட்ட சம்லலாம் டைரெக்டாக மீன் வேல்யூ கொடுத்துருந்தாங்க, ரேஞ்ச் வேல்யூ கொடுத்துருந்தாங்க. பட் இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா சாம்பிள் சைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதே மாதிரி தான் 1 to 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட் மீன் அண்ட் ரேஞ்ச் கொடுக்கறதுக்கு பதிலாக அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதில் இருந்து எப்படி மீன் வேல்யூ அண்ட் ரேஞ்ச் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மீன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். டோட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எழுதிட்டு மீன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு, ஸோ டோட்டலை எதால் டிவைட் பண்ணால் நமக்கு மீன் வேல்யூ கிடைக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு மீன் வேல்யூ கிடைக்குமா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன் இந்த 3 டேட்டாஸையுமே ஆட் பண்ணி ஒவ்வொன்றுக்குமே எழுதணும். சரியா? ஃபஸ்ட்டு டோட்டலை எழுதிடுங்க. டோட்டலை எழுதிட்டு அதை ஒவ்வொரு ஆன்சரையுமே இங்கே 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு மீன் வேல்யூ கிடைக்கும். ஓகே, அப்போ டோட்டல் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நான் எழுதிடுறேன். ஸோ டோட்டலை ஆட் பண்ணி எழுதினோம்னா 110 ஃபஸ்ட்டு டோட்டல் எழுதிட்டோமா? ஸோ டோட்டல் எழுதின பிறகு எப்படி மீன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொன்னேன். ஒவ்வொரு டோட்டலையுமே 3ஆல் டிவைட் பண்ணி எழுதணுன்னா மீன் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ 110 divided by 3, 100 divided by 3, ஒவ்வொரு ஆன்சரையுமே 3ஆல் டிவைட் பண்ணி எழுதுங்க. எல்லாத்தையுமே 3ஆல் டிவைட் பண்ணி எழுதணும்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 36.7. மீன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ரேஞ்ச் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரேஞ்ச் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இன்னும் ஃபார்முலா சொல்லலை இல்லையா? ஸோ மீன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எல்லாத்தையுமே ஆட் பண்ணி டோட்டல் எழுதிக்கோங்க. ஸோ டோட்டலை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு மீன் வேல்யூ கிடைச்சிடும். ஓகே, இந்த ரேஞ்ச் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா பாருங்கள். ஆர் ஆஃப் அதாவது ரேஞ்ச் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. அதுதான் ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா.
So range is equal to maximum minus minimum. நமக்கு observations கொடுத்திருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு observationsலயுமே எது maximum வேல்யூன்னு பாருங்க. இங்க 42ங்கிறது மேக்ஸிமம், இதுல 32ங்கிறது மினிமம். அப்ப மேக்ஸிமம் வேல்யூல இருந்து மினிமம் வேல்யூவை லெஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா ஆர் வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, அப்ப ஒவ்வொரு 3 டேட்டாஸ்ல இருந்துமே எது மேக்ஸிமம் வேல்யூ, இந்த ஃபர்ஸ்ட் ஒன்க்கு மேக்ஸிமம் வேல்யூ இந்த ஒரு மாடல் மட்டும் போடுறேன். 42ங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ 32 is equal to 10 ன்னு கிடைச்சிரும் இல்லையா. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றையுமே ஃபாலோ பண்ணுங்க. இங்கே 40 மைனஸ் 28 மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ, இங்கே மேக்ஸிமம் 52 மினிமம் வேல்யூ 28. அதே மாதிரி ஒவ்வொரு டேட்டாக்குமே மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஆர் வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா, அந்த ஆன்சர் மட்டும் போடுறேன் பாருங்க, நீங்கள் கால்குலேட்டர் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. அப்போ ரேஞ்ச் வேல்யூ 12, ஓகே. இப்போ நமக்கு நார்மல் சம் வேல்யூ கிடைச்சிருச்சு இல்லையா. ஸோ இது வரைக்கும் போட்ட சம்மில் நார்மலாக என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ எல்லாமே இப்போ இந்த கொடுத்துருக்க டேட்டாஸை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கொடுத்துருக்க சாம்பிள் 1 to 8 வரைக்கும் இருக்குது. மீன் வேல்யூவும் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ரேஞ்ச் வேல்யூமே எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே இதுக்கு முன்னாடி சம்லாம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சாம்பிள் வேல்யூ இருக்குது, இங்கே மீன் வேல்யூ இருக்குது, அதனுடைய அடிஷனும் எழுதியிருக்கேன். அதே மாதிரி தான் ரேஞ்ச் வேல்யூமே மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் கொடுத்தீங்கன்னா ரேஞ்ச் வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, எப்பவும் போல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸ் டபுள் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. எக்ஸ் டபுள் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பார் டிவைடட் பை என் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் பார் எவ்வளோ ஆட் பண்ணி வச்சுருக்கேனா 301.7 டிவைடட் பை n வேல்யூ. நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் எத்தனை கொடுத்துருக்காங்க, 8 கொடுத்துருக்காங்களா. ஸோ 301.7 8ஆல் டிவைட் பண்ணோன்னா ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்னா 37.71. இது எக்ஸ் டபுள் பார் வேல்யூ அண்ட் ஆர் பார் இஸ் ஈக்குவல் டு 144 டிவைடட் பை 8. ஸோ 144 8ஆல் டிவைட் பண்ணோன்னா 18. அப்போ எக்ஸ் டபுள் பார் அண்ட் ஆர் பார் கிடைச்சிருச்சு. நான் வேல்யூஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், கிராஃபை நீங்களாவே போட்டு அது இன் கண்ட்ரோலா அவுட் ஆஃப் கண்ட்ரோலான்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸ் பார் சார்ட்கான வேல்யூ, x bar chart UCL formula x double bar plus A2 into R bar. X double bar value 37.71 plus A2 value 0.58 into R bar value 18. So அப்போ 37.71 plus இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணிருங்க. இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 10.44. ஓகே, யூசிஎல் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோமா. ஓகே, தென் சிஎல் வேல்யூ, சிஎல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார் தான். எக்ஸ் டபுள் பாரோட வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிருங்க 37.71 அண்ட் எல்சிஎல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டபுள் பார் மைனஸ் A2 into R bar. X double bar value 37.71 minus இந்த மல்டிப்ளை பண்ண வேல்யூவா, மல்டிப்ளை பண்ணதை அழைச்சி விட்டுட்டேனா எவ்வளோனா 10.44. இங்கே மல்டிப்ளை பண்ண வேல்யூ 0.58ஓட 18 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே 10.44 ஆட் பண்ணி எழுதணும் இல்லையா. 10.44 37.71 ஆட் பண்ணி எழுதுங்க.
48.15. இங்கே அதே மல்டிப்ளை பண்ண வேல்யூ 10.44 இங்கே லெஸ் பண்ணி எழுதணும் இல்லையா 37.71ல இருந்து 10.44 லெஸ் பண்ணி எழுதிடலாம். is equal to 27.27. இது UCL வேல்யூ, இது CL வேல்யூ, இது LCL வேல்யூ. எல்லாத்தையுமே பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு இந்த வேல்யூஸ்லாம் கிடைச்சிருச்சு இல்லையா? இதை யூஸ் பண்ணி கிராஃப் எப்படி போடலாம்? எக்ஸ் ஆக்சிஸில் எதை மார்க் பண்ணணும்? சாம்பிள்ஸ் மார்க் பண்ணணுமா? 1 to 8 வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸில் சாம்பிள்ஸ் மார்க் பண்ணுங்க. ஒய் ஆக்சிஸில் எதை மார்க் பண்ணணும்? மீன் வேல்யூவை மார்க் பண்ணணுமா? ஸோ மீன் வேல்யூ இங்கே இருக்குது. இதில் மினிமம் வேல்யூ எங்கே இருக்குது? 33.3 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ மினிமம் வேல்யூ 30ல் ஸ்டார்ட் ஆகுது. அட் த சேம் டைம் இதில் மினிமம் வேல்யூ பாருங்கள், இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணதில் மினிமம் வேல்யூ 27 இருக்குது. அப்போ மினிமம் வேல்யூ அதாவது எல்சிஎல் ட்ரா பண்ணணும்னா நமக்கு 27ங்கிற பாயிண்ட் கிராஃபில் இருக்கணும். அப்போ 25ல் இருந்து ட்ரா பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் பாயிண்ட் எங்கேருந்து மார்க் பண்ணுங்கள்? 25ல் இருந்து மார்க் பண்ணுங்கள், இல்லைனா 20ல் இருந்து மார்க் பண்ணலாம். இந்த 3 வேல்யூஸையும் பார்க்கணும். அட் த சேம் டைம் மீன் வேல்யூவையும் பார்க்கணும். அந்த வேல்யூ ப்ளஸ் இந்த எல்சிஎல் வேல்யூவில் இருக்கிறதுலே எது லோயஸ்ட் வேல்யூ அதாவது எது மினிமம் வேல்யூவோ அதை தான் நம்ம ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ அப்போ இங்கே மினிமம் வேல்யூ 27ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 20ல் இருந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி மேக்ஸிமம் வேல்யூ எங்கே இருக்குது? இதில் 48 சம்திங் இருக்குது. ஸோ அங்கேயும் அதை விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ மினிமம் வேல்யூ 27, மேக்ஸிமம் வேல்யூ 48. அப்போது என்ன பண்ணலாம்? 20ல் ஸ்டார்ட் பண்ணி 40 வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாமா? 20, 25, 30, 35, 40. அப்போ ஈஸியாக 5 யூனிட்ஸாகவே மார்க் பண்ணிடுங்க. எக்ஸ் ஆக்சிஸில் சாம்பிள் நம்பர், ஒய் ஆக்சிஸில் 5 யூனிட்ஸாக மார்க் பண்ணுங்கள். பட் எங்கேருந்து மார்க் பண்ணணும்? இதனுடைய மினிமம் வேல்யூ 27. ஸோ அப்போ 20ல் இருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 50 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல தான் எகெயின் கிராஃபை நான் போட்டாலும் அதே மாதிரி தான் போட போகிறேன். சின்ன கிளாஸ்லலாம் கிராஃப் நிறைய போட்டிருப்பீங்க இல்லையா? ஏன்னா 1 2 3 இருக்குது, இங்கே 5 யூனிட்ஸாக இருக்குது. அதே மாதிரி மார்க் பண்ணி ஸோ எல்லா லைன்ஸுமே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ண பிறகு யூசிஎல் லைன், சிஎல் லைன் அண்ட் எல்சிஎல் லைன் கிராஃப் கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக மார்க் பண்ணணும், அதாவது லைன் போடணும். கிராஃப் கொடுக்கல, நம்ம ஒயிட் ஷீட்டில் தான் கிராஃப் போடணும் அப்படின்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எப்படி வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ கண்டிப்பாக இந்த கிராஃப் போடாமலே இது இன் கண்ட்ரோலாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக நம்மளால் சொல்ல முடியும். ஏன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் எவ்வளோ? 48 இருக்குது. இந்த 48ஐ விட அதாவது எக்ஸஸாக இங்கே ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இல்லை. நம்மளோட அப்பர் கண்ட்ரோல் லிமிட் எவ்வளோ? 48. ஆனால் இங்கே 48ஐ விட எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. அப்போ எந்த பாயிண்ட்டாவது 48ஐ விட அதிகமாக போயிருக்குமா? கண்டிப்பாக போயிருக்காது. ஓகே, அதே மாதிரி நம்மளோட எல்சிஎல் வேல்யூ எவ்வளோ? 27. 27ஐ விட கம்மியாக கீழே ஏதாவது வேல்யூஸ் இருக்கான்னு பாருங்கள். இல்லை. அப்போ எல்லா வேல்யூஸுமே 27ஐ விட அதிகமாக தான் இருக்குது, 48ஐ விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ எல்சிஎல் லைனுக்கும் யூசிஎல் லைனுக்கும் இடையில தான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே லைஸ் ஆகுது. கரெக்டாக? அப்போ கிராஃப் போடாமலே கூட நம்மளால் இந்த ப்ராசஸ் இன் கண்ட்ரோலாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலான்னு சொல்ல முடியும். அது யூசிஎல் வேல்யூ அண்ட் எல்சிஎல் வேல்யூ கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணினா மட்டும்தான் சொல்ல முடியும். யூசிஎலை விட எக்ஸஸாக இங்கே பாயிண்ட் இருக்கக்கூடாது, அதே மாதிரி எல்சிஎலை விட கம்மியாக எந்த பாயிண்ட்டுமே இருக்கக்கூடாது. ஸோ இதில் பார்த்தாலே தெளிவாக தெரியுது. therefore from the x bar chart the process is in control னு சொல்லிடலாமா? x bar chartல இருந்து இந்த மீன் வேல்யூஸ் அண்ட் UCL LCL வேல்யூவை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப the process is in control. ஓகேவா? இதே மாதிரி R சார்ட்டுக்கும் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி கிராஃப் போடாமலே நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? R bar chart UCL is equal to D4 into R bar. D4 ஓட வேல்யூ 2.115 into R bar ஓட வேல்யூ 18. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா?
அப்போ இஸ் ஈக்குவல் டு 38.070. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் சிஎல் லைன் ஆர் பார் மட்டும்தான் வரும். ஆர் பாரோட வேல்யூ 18. அதே மாதிரி LCL இஸ் ஈக்குவல் டு D3 இன்ட்டு ஆர் பார். D3யோட வேல்யூ 0 அண்ட் ஆர் பாரோட வேல்யூ 18. அப்போ 0 இன்ட்டு 18 இஸ் ஈக்குவல் டு 0. இது UCL, CL அண்ட் LCL. இப்போ இந்த 3 பாயிண்ட்டை வச்சு நீங்களாவே சொல்லுங்க பார்க்கலாம். ப்ராசஸ் இன் கண்ட்ரோலா அவுட் ஆஃப் கண்ட்ரோலா? நம்மளோட மினிமம் வேல்யூ 0. அப்போ மினிமம் வேல்யூவை விட எக்ஸஸாக தான் நம்மளோட பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக 0க்கு கீழே எந்த பாயிண்ட்ஸுமே இல்லை. 0க்கு கீழே ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நெகட்டிவில் தானே வேல்யூஸ் இருந்திருக்கணும். நம்மளோட ரேஞ்ச் சார்ட்டில் எதுவுமே நெகட்டிவில் கிடையாது. அதாவது 0க்கு கீழே எந்த வேல்யூஸுமே இல்லை. அதே மாதிரி UCL பாருங்கள், அதாவது அப்பர் கண்ட்ரோல் டாலரன்ஸ் எவ்வளோ? 38 பாயிண்ட் சம்திங்கா. இங்கே 38ஐ விட ஏதாவது பாயிண்ட் எக்ஸஸாக இருக்கா? 38ஐ விட, அதாவது அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு ஒரு லைன் போடுவோம், சென்டர் லைனுக்கு ஒரு லிமிட் போடுவோம், LCLக்கு ஒரு லைன் போடுவோம். LCLங்கிறது 0வை விட கீழே எந்த பாயிண்ட்ஸுமே இல்லை. அதே மாதிரி UCL லைன் எவ்வளோ? 38ஐ விட எந்த பாயிண்ட்டுமே இங்கே இல்லை. அப்போ 38க்கு கீழே தான் எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்குது. கரையா? எந்த பாயிண்ட்ஸாவது 38க்கு மேலே இருக்கா? இல்லை. அப்போ எல்லா பாயிண்ட்ஸுமே இந்த 0க்கு உள்ளேயும் 39க்கு உள்ளேயும் தான் லைஸ் ஆகுது. ஸோ ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் லை பிட்வீன் த லிமிட்ஸ் LCL அண்ட் UCL. therefore the process is in controlனு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ இந்த மாடலை தவிர வேறு எந்த மாடல்லையுமே சம் இல்லை. ஒன்று டைரெக்டாக டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க, சாம்பிள் வேல்யூ, மீன் வேல்யூ, ரேஞ்ச் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக எக்ஸ் டபுள் பார் அண்ட் ஆர் பார் கண்டுபிடிச்சி போட்டுடலாம். பட் ரிமைனிங் சம்மில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி அப்சர்வேஷன்ஸ் கொடுத்து ஒரு 2 சம் கொடுத்துருக்காங்க. இதில் அப்சர்வேஷன்ஸ் வந்து இன்டிஜர்லேயே கொடுத்துருக்காங்க. ஈஸியாக ஆட் பண்ணி போட்டாச்சு. இன்டிஜரில் கொடுத்தாலும் சரி, பாயிண்டில் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு நோ ப்ராப்ளம் தானே, ஏன்னா கால்குலேட்டரில் தானே ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ அப்சர்வேஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் மீன் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆட் பண்ணி எத்தனை அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதால் டிவைட் பண்ணோன்னா மீன் வேல்யூ கிடைச்சிரும். அதே மாதிரி ரேஞ்ச் வேல்யூ மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். ஒவ்வொரு அப்சர்வேஷன்லையுமே மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ கொடுத்தீங்கன்னா ரேஞ்ச் வேல்யூ கிடைச்சிரும். இனிமேல் அஸ் யூஷுவல் நம்மளோட சாம்பிள் வேல்யூ, மீன் வேல்யூ அண்ட் ரேஞ்ச் வேல்யூ எக்ஸ் டபுள் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஆர் பார் கண்டுபிடிச்சி எப்பவும் போல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இந்த சைஸுக்கு A2, D3, D4லாம் எல்லாமே சம்மில் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைச்சிரும். பட் கிராஃப் போடாமல் நான் சொல்லிட்டேன் ப்ராசஸ் இஸ் இன் கண்ட்ரோலா அவுட் ஆஃப் கண்ட்ரோலான்னு. பட் நம்ம சம்மில் அப்படிலாம் கேட்கல. ட்ரா த சார்ட் அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரிசல்ட்டை இது பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரா த சார்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக சார்ட்டை ட்ரா பண்ணி தான், அதாவது கிராஃபை ட்ரா பண்ண பிறகு தான் ப்ராசஸ் இஸ் இன் கண்ட்ரோலா அவுட் ஆஃப் கண்ட்ரோலான்னு சொல்லணும். ஓகேவா? அப்போ இந்த மாடலில் தான் எல்லா சம்முமே இருக்குது. இதே மாதிரி 18th சம் சொன்னேன் இல்லையா, இந்த சம்மில் 4 அப்சர்வேஷன்ஸ், இதில் 3 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் 18th சம்மில் 4 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் ஒவ்வொன்றையுமே ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணணும், வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. 18th சம்மில் 4 அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சாம்பிள் வந்து 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணி மீன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ரேஞ்சுக்கு எந்த சேஞ்சும் கிடையாது, மேக்ஸிமம் மைனஸ் மினிமம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு என் வேல்யூ A2, D3, D4 எல்லாமே கொடுத்துருக்காங்க. 19th சம் சேம் மாடல் தான். ரிமைனிங் 21 சம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி வேறு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சம்மை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு போட்ட இந்த அப்சர்வேஷன் சம்மை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிமைனிங் சம்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.